மறுபடியும் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். கண்களை மூடி நாம் செபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்களை பிரகாசிப்பிக்க சொன்ன ஆண்டவரே, நீதியின் சூரியனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே ஒரு விசை எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படி நாங்கள் வருந்தி விரும்பி அழைக்கிறோம். அப்பனே, கடந்து வாங்க ராஜா, ஏசப்பா, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க தகப்பனே, வந்து பேசுங்கப்பா, வந்து பேசுங்கப்பா. ஜனங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வசனம் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனமானது உடனிடப்பட்ட ஒரு வார்த்தை அல்லவா? அது ஜனங்களை புறமிட்டு உடைய சீசர்களாக உருவாக்கி நீர் புறமிட்டு கொண்டே இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உருவாக்கி தருவீராக, சீசர்களை உருவாக்கி தந்து வழி நடத்துவீராக தகப்பனே, மகிமைப்படுவீராக. தேவ கரத்தில் நாட்கள் வெறுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் பொருட்படுத்தப்படுகிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வசனத்தை நம்ம நன்றாக அதில் படிச்சீங்கன்னா, அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல அது எத்தனை விதம் இருக்குதோ தெரியல, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ள மக்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார். முதலாவது யாருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது? ஹலோ, யாருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு. ஆமென், ஆமென். அவருக்கு வல்லமையும் சொல்லுங்க, படிங்க. அப்போஸ்தலர் 10:30 வல்லமையினாலும் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். வல்லமை தேவை, வல்லமை தேவை. பாட்டை மட்டும் என்ன செய்வோம்? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா அப்படின்னு பாடி அழகா பாட்டை பாடியிருக்கோம். ஆனால் அந்த வல்லமையை, அந்த அதிகாரங்களை இன்றைக்கு எத்தனை பேர் நம்மில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது? நம்மை பார்த்தா பிசாசு ஓடுமா, அலறுமா? யோசித்து பாருங்க. சமீபத்தில் என்னுடைய இளைய மகள் வந்தார். பா, நான் கார்மியாவில் போய் செய்தி கொடுத்தேன்ப்பா, பெதஸ்தாவில் செய்தி கொடுத்தேன்ப்பா அப்படின்னா. செய்தி கொடுத்துட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு 4 பேர் வந்தாங்கப்பா.
அம்மா ஜோம்னுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சரி. ஜோம் சாதாரணமாக முக்கியமாக சாதாரணமாக இந்த பிள்ளைகள் என்ன நோக்கத்திற்காக அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றி கொடுங்க. இவன் இப்படி ஜோமிட்டு இருந்தான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுது, ஆடுது. பிசாசு ஆடிச்சுப்பா, நான் என்ன செய்யணும். நான் புது அனுபவம் பிள்ளைகளுக்கு, புதுசான அனுபவம். அதை எப்படி துரத்துறது, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னேன்ப்பா, அவ்வளோதான். ஆமே அது ஆடி என்னாச்சு, அடங்கி போச்சு. ஆமே ஆமே ஒன்றும் இல்லாத, அதாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குள்ள வார்த்தை இருக்கிறதோ, கர்த்தருடைய வசனம் இருக்கிறதோ, அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த வேத வசனத்தை நிறுத்தி அழகாக தியானம் செய்து என்ன செய்ய வேண்டும், அதை தியானம் பண்ணி இருதயத்தில் பொக்கிஷ வைப்பாக உள்ளே வைத்து பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேருடைய உள்ளத்துல இருதயத்துல சத்தியமானது பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் யாருக்குள்ள வேத வசனம், வாக்குத்தத்த வசனம் எத்தனை வருஷமா வர்றோம் சபைக்கு இல்லையா, எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். எவ்வளவு சோர்ந்து போய் வந்த பொழுது, மனம் உடைந்து போய் வந்த பொழுது, மனம் நொறுங்கி கண்ணீரோடு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு வந்த பொழுது நாம் இங்க வந்திருப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு பதில் கொடுக்கணும், இன்னைக்கு எனக்கு என்ன வேண்டும், என்னை நீங்க ஆறுதல் படுத்த வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தரணும் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது நீங்க என்ன ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து வந்திருந்திருப்போம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்தபடியே ஆவியானவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை பலப்படுத்தி, தேற்றி, உங்க கண்ணீரை துடைத்து அனுப்பி விடுகிறார். ஆனா அந்த வாக்குத்தத்த வசனம் ஒரே நாள் உங்களுக்குள்ள ஆறுதல் கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய இருதயத்துல பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டதா இல்லையா? வைக்கப்பட்டிருக்குதா? அது உள்ளே இருக்கிறதா இல்லையா? அப்போ அப்படி இருந்தால், அப்படி இருக்குமானால் நாம் என்ன பண்ணியிருப்போம், மறுபடியும் ஏசுநாதர் ஒன்று ஆறுதல் படுத்திட்டாரா, ரைட், ரொம்ப சந்தோஷம், இருவா, இன்னொரு பிரச்சனை உனக்கு இதை விட பெருசாவே கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி பிசாசு தீர்மானம் பண்ணி அதை விட பெருசா கொண்டு வந்திருப்பான். அப்பவும் நீங்க என்ன நம்மில் என்ன செய்கிறோம், அழுது புலம்பி சஞ்சலப்பட்டு கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டு துயரப்பட்டு துக்கம் தாங்க முடியாம மறுபடியும் ஆராதனைக்கு வருவோம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், இந்த வேதனையோடு வந்திருக்கிறேன், என்னை நீங்க என்ன செய்யணும், தேற்ற வேண்டும், என் சஞ்சலம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம கேட்கிறோம். ஆனா முதல் முறையாக இதே நிலைமையில் வந்த நம்மை தேற்றின அந்த வாக்குத்தத்தம் எங்கே போயிற்று, எங்கே போயிற்று, எங்கம்மா போச்சு? அந்த வாக்குத்தத்தத்தை அந்த பிரச்சனை வரும் பொழுது, அந்த போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்த பிரச்சனைகள் வரும் பொழுது, நாம் ஏற்கனவே அதே பாதையில் வந்து தேற்றப்பட்ட, நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உற்சாகப்படுத்திய பலப்படுத்தின வாக்குத்தத்த வசனம் நமக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினாரே, அதை வைத்து ஜெபிக்க நல்ல மனசு நமக்குள்ள இல்ல.
தேவன் தேற்றின அந்த ஆறுதல் நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? நாம் மறந்து விட்டோம். நம்மை பலப்படுத்தின விதத்தை நாம் என்ன செய்தோம்? மறந்து விட்டோம். தேவன் கொடுத்த, நம்முடைய கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனமானது, இதை வச்சு, இந்த வசனத்தை வச்சு தானே என்ன தேட்டினீங்க. இப்பவும் என்ன, நான் கவலைப்பட மாட்டேன். இந்த வசனம் என்ன செய்யணும் சொல்லுங்க. தேற்ற வேண்டும், என்னை பலப்படுத்தட்டும். எனக்குள்ள பலன் இல்ல, பலப்படுத்தட்டும் என்று சொல்லி தேவன் முதலாவது கொடுத்த வாக்குத்தத்தமானது நமக்குள்ளே குடியிருந்தால், நம்முடைய இருதயத்தில் இருந்திருந்தால், அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமையானது நம்மை ஆறுதல் படுத்தி இருக்கும், நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கும், நம்மை பலப்படுத்தி இருக்கும். ஆமென். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணோம் இப்ப சொல்லுங்க. சுதந்திரிக்க முடியாததுக்கு போறதுக்கு காரணங்கள் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. சபைக்குள்ள வந்தா என்ன பண்றோம் அப்படின்னா, கண்ண மூடி பெரிய பரிசுத்தவான் மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். தூக்க ஆவி, மந்த ஆவி, சோம்பலின் ஆவி, அசதியின் ஆவி, பலவீனப்பட்ட ஆவி எல்லாம் ஒரு விசுவாசியை ஆண்டு கொண்டு அவர்களை அப்படியே முடக்கி வைக்கிறது. ஆமென், ஆமென். அதனால என்ன செய்யாதீங்க, நீங்க கண்ணை மூடாதீங்க. கண்களை மூடுனீங்கன்னா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அப்படி தூங்குனீங்கன்னா இங்க பேசப்படுகிற சத்தியமானது உங்களுக்கு நேராக அந்த சத்தியம் வரும். ஆனா நீங்க தூங்கி இருக்கிறதுனால அந்த சத்தியமானது உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் யார் பிரசங்கம் பண்றாங்களோ அவங்களுக்குள்ள வந்து பொக்கிஷ வைப்பாய் வந்து குடியிருந்து கொள்ளும். ஆமென், ஆமென். அப்போ தேவன் கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எங்கே போயிற்று? எங்கே விட்டீர்கள்? இருக்குதா இல்லையா? இருதயத்துல இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. வாயத்தன்னு ஒருத்தருமே பதில் சொல்லல. இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல. வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? எங்கே போயிற்று? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை அப்படியெல்லாம் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கொடுத்தாரே வாக்குத்தத்தம். அதை எங்கே விட்டு விட்டோம்? அது எங்கே போயிற்று? இருதயத்துக்குள்ள இருக்கிறதா இல்லையா? வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல கவனிங்க. நான் உங்க தேவனாய் இருந்து உங்களுக்குள்ள குடியிருந்து உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொல்றாரு. படிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனாய் இருப்பார். நான் என்ன சொன்னேன்? 3 வசனம் முடிச்சிட்டீங்க. 4வது வசனத்துல முதல் பகுதியை படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். போதும். யாருடைய கண்ணீரை துடைப்பார்? எந்த பிரச்சனையில் அகப்பட்டு சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு மனம் உடைந்து மனம் நொறுங்கி உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கின்றீர்களோ அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஆனா அப்படி கொடுத்துட்டு உள்ள என்ன சொல்றாரு? நான் இந்த
விதமான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய சத்துருவை மேற்கொள்ள, கவனிங்க வார்த்தைய, சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வல்லமையின் பலத்தை உனக்குள்ள நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? கண்ணீரை துடைப்பாராம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றாராம்? தான் ஜனங்களுக்குள்ள வந்து குடியிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் கர்த்தர் குடியிருக்கிற வீடா இருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் கட்டாயமா ஒரு வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் உள்ள வாக்குத்தத்தத்தை பொக்கிஷமாக வைக்க முடியும். ஆமென், ஆமென். வைக்க முடியுமா? இல்லாவிட்டால் இல்லை. ஆனா பாட்டு மட்டும் சூப்பரா பாடுகிறோம். எப்படி? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியமாய் தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே தேவனுடைய வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை நமக்குள்ளே தான் கர்த்தர் அந்த கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த விடுதலையின் வல்லமைய அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வைத்திருக்கிறார். எந்த பிரச்சனையில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, புரியுதா? அதை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாமே ஓடி போகுது. தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி தான் அண்ணாவின் ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்தில் வந்து, ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, ஒரு கற்பக்கனி இல்லையே, என் சக்கரத்தி என்ன கேவலமா பேசுறாள், ஐயோ அவன் பேசுகிற வார்த்தையினால கேட்க முடியல. மனம் உடைந்து தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுத பொழுது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். கண்ட தேவன் சொல்லுகிறார், அண்ணாவை பார்த்து சொல்லுகிறார், நாளே இனிமே நீ என்ன செய்ய மாட்டாய், அழுது கொண்டிருக்கவே மாட்டாய். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்துல தாங்க, இந்த தேவனுடைய பாதத்துல வந்து யார் யார் காத்திருக்கிறீர்களோ, யார் யார் விழுந்து கிடக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த விதமான வல்லமையை தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே விழுந்து கிடக்கிற தேவனுடைய பாதமே தஞ்சம் சொல்லி விழுந்து கிடந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை தருகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த வல்லமை எதுக்குங்க கர்த்தர் தரார் நமக்குள்ள? யாராவது சொல்லுங்க. இப்ப
யாராவது சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பிசாசை துரத்துறதுக்கு. அப்புறம் இப்போ கேட்டீங்களா? என்னத்தை கேட்டீங்க? இப்ப என்ன கேட்டீங்க? பிரசங்கத்தில் அதை பேசுங்க. ஒரு மனுஷனுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, போராட்டத்தை மாற்றுவதற்கு, பிரச்சனைகளை மாற்றி அவங்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்துவதற்குத்தான் தேவனுடைய வல்லமை. அது வாக்குத்தத்தத்தின் மூலமாகவே நமக்கு வந்து இறங்கி கிரியைகளை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடைத்தவர்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் பேசும்படி ஆவியானவர் விரும்புகிறார். இப்போ ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அதை எந்த ரூபத்துல நீங்க பாக்குறீங்க? எந்த ரூபத்தில் அதை நீங்க பாக்குறீங்க? உங்க பார்வை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள எப்படிப்பட்ட பார்வையை நீங்கள் செலுத்துகிறீர்கள்? சொல்லுங்க. கிடைச்ச உடனே நான் இன்று முதல் உங்களை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லி துள்ளி குதிக்கவே கூடாது. ஆனா அந்த இன்று முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, அந்த இன்றுங்கிற ஒரு இன்று முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இன்றைக்குதானே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் இன்று அப்படிங்கிற ஒரு காரியத்துல என்னென்னலாம் வேதத்துல சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தேவனுடைய வல்லமை அதுக்குள்ளே இருந்து புறப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும். நம்முடைய வெறுமை எல்லாம் என்னாகும்? நிறைவாக மாற்றப்படும். அல்லேலூயா. அப்ப இன்று அப்படிங்கிற ஒரு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா உபாகம் 28:1 சொல்லி இருக்கிறார். அப்படித்தானா? என்ன சொல்லி இருக்கிறார்? ஆமா, சும்மா ஒன்று ஆசீர்வாதம் வராதுங்க. சும்மா எதையோ எப்படியோ பண்ணினாலும் ஆசீர்வாதம் ஒரு நாள் வராது. அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் உள்ளே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை புறப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு சில விதிமுறைகள் இன்று நான் உனக்கு விதிக்கிற சொல்லி இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப இன்றைக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? இன்றைக்கு கர்த்தர் எதை விதிக்கிறாரோ அதன்படி நடந்தால் அல்லது அதன்படி செய்தால் தான் அந்த இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் வரும். இல்லாவிட்டால் இல்லை. இன்று நான் உனக்கு விதிக்கிற வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய முதலாவது நீ கவனமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, என்னைக்கு செய்யணும்? ஹலோ, என்னைக்கு செய்யணும்? அத இன்னைக்கே செய்யணும். அப்பதான் இன்றைக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள, அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்மை ஆசீர்வதிக்க கூடிய வெறுமையான இடத்துல இருக்கும் வெறுமையை மாற்றி நிறைவான சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறதுன்னா தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஹலோ, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது. எப்போ? இன்றைக்கே நீ அதை செய்யும் பொழுது. ஆமென். அதுதான் அந்த வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா? வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து
அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் உண்மையாய் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். உண்மையாக இருக்கணும். காத்திருக்கிறதுல கூட நாம் உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் ஏன் தெரியுமா? ஏன் ஆமென் வரல தெரியுமா? தேவனுடைய சமூகத்துல வந்து என்ன செய்ய முடியாது? காத்திருக்க முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? நான் எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலையெல்லாம் இருக்கத்தாமா செய்யும். ஏன் வேலையின் மத்தியில உன்னால ஜெபிக்க முடியாதோ? கர்த்தரை துதிக்க முடியாதோ? இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி உன்னால சொல்ல முடியாதோ? அதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையோ? தேவன் எப்படி ஆசீர்வதிப்பான்? தேவனுடைய வல்லமை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருந்து எப்படி புறப்பட்டு உன்னை தேற்று உன்னை பலப்படுத்தும்? ஒன்றுமில்லாத இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி நிரம்பி வழியும்? எனக்கு அந்த வேலை, இந்த வேலை அப்படியா? ஓகே பாய், அந்த வேலை செய்ப்போ. அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தை என்ன ஆகாது? அந்த வேலை எந்த வேலை? கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து டைப் அடிச்சு ஒரு நான் கேட்குறேன், டைப் அடிச்சு கரெக்டாக நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷன் வந்து தவற விடாமல் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு உங்கள் கையை எடுப்பீங்கல்ல? ஹலோ, உங்கள் கையை எடுப்பீங்கல்ல? இயேசுவே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறி முடிந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னால சொல்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லவே முடியாதோ? அது கூட சொல்ல முடியாதவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து வெறுமையான இடத்தை எல்லா ஆசீர்வாதத்துல எப்படி நிரப்பும்? சொல்லுங்க, நிரப்புமா? நிரப்புமா நிரப்பாதா? நீ என்னைக்கு எப்படி, அதாவது 10 வருஷம் கழித்தாலும் சரி, ஒரு அந்த கேப் உள்ள இடத்துல இந்த ஒரு வார்த்தை சொல்லலைன்னா லைஃப் லாங் எப்படி இருக்கும்? வெறுமனே தான் இருக்கும். வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, ஏன் என்ன இன்னும் சொல்லுங்க, ஏன் என்ன இன்னும் ஏன் வெறுமை இன்னும் மாறாம போச்சா? ஏன்? அது காரணம் யாருன்னா இயேசுநாதர் கிடையாது. அதுக்கு காரணம் யாருன்னா வாக்குத்தத்தமும் இல்ல. வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? உண்மை உள்ளது. அது ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆமென். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே சரியான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமை உள்ளே இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அப்படின்னா தேவனுடைய வல்லமை புறப்படாம அது நிறைவேறாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த கிளாஸ் இருக்குதுன்னா இங்க பாருங்க, இந்த கிளாஸ் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சின்ன பொடி எழுத்தல்ல முகத்தில் போட்டு என்ன செய்யறோம்? மூக்கு கண்ணாடியில் மூக்கு மேலே போட்டாச்சுன்னா பொடி எழுத்து கூட இதோடு எழுத்து இவ்வளோ பெருசா தெரியுங்களா? அதுக்கு தான் அது இல்லை. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, நான் இதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டேன், எனக்கு பெருசா தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி இப்படியே கண்ணை இப்படி பார்த்தாலும் அது பெருசா தெரியாது. உபயோகப்படுத்த வேண்டிய விதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உபயோகப்படுத்தி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். முறைப்படி நீ தேவ சன்னிதானத்தில் கர்த்தரிடத்தில் கேட்காவிட்டால் வாக்குத்தத்தம் அது நிறைவேறாது, பொய் சொல்லிவிடும் என்று சொல்லி நீங்களே சொல்லிடுவீங்க. ஆமென். அப்ப வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? உண்மை இருக்கா? வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதுதான் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே
வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. கடந்தடி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆனா இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர்கள். வசனம் இருக்குதா? இருக்குது. அப்போ நாம திரும்பி இருக்கிறோமா இல்லையா? ஹலோ, வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்க, ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, ஒரு இருமாப்புள்ள இருதயம். அதெல்லாம் எப்படி நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது அவரே கொடுத்தவங்க என்ன செய்யணும், நிறைவேற்ற. நாங்களாம் எதுவும் நம்மள இப்படியே தான் இருக்கோம். அப்படியா? நீ அப்படியே இருந்துங்க, நீ அப்படியே இருந்துங்க. ஓகே, அது எப்படி வாக்குத்தத்தம் சும்மா கொடுத்தாரா? இப்படியே தான் இருப்பாரா? ஆமா, எங்க காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என் வீட்டில் உள்ள ஆகாரம் எல்லாம் என் வாயில அப்படியே உள்ள போகணும்னு சொல்லி சொன்னா எப்படி போகும்? எப்படி வரும்? வீட்டில் சமைச்சு வச்ச ஆகாரம் வருமா? போன இடத்துக்கு வருமா? தானா வருமா? அந்த மாதிரி உட்கார்ற இருதயம் யாராவது இருந்தா தயவு செய்து உங்க இருதயத்தை கொஞ்சம் மாத்திருங்க. அப்படின்னா ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தில் உள்ள வல்லமையை நீங்க கண்ணால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? ஒருத்தர் சொல்லுங்க, சத்தமா சொல்லு. சொல்லு, நீ சொல்லு. வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமையை குறித்து சகோதரி பேசினாங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? வாக்குத்தத்தம் செழிப்புள்ளது, வாக்குத்தத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறது, வாக்குத்தத்தம் நமக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. எல்லாம் கேட்டீரையா? வாக்குத்தத்தமானது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? அதான் சொன்னேன், அவ்வளவுதான் தெரியும். வாயை திறக்கவே மாட்டோம். வாயை திறந்து சொல்லுங்க. கேட்டீங்களா? கேட்கலையா? அப்போ நீங்க மண்டைய ஆட்டுறத பார்த்தா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கல. தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள அது நிறைவேறுச்சா? ஏன் நிறைவேறல? அதை வச்சு என்ன செய்யல? இருதயத்துக்குள்ள பொக்கிஷ வைப்பா வைக்கப்படல. அதனால தான் வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்றதற்கு எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆரம்பத்துல வாக்குத்தத்தத்தை குறித்து பேசிட்டு இப்போ நிறைவேற்றி முடிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ சீசனா இல்ல, கர்த்தருக்கு சீசனா இருந்திருந்தா அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருந்திருக்கும்? உள்ள சொல்லுங்க, உள்ள பொக்கிஷ வைப்பாக வைக்கப்பட்டு அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள வியாதி வந்தா உடனே விடுதலையும் ஒரு வாக்குத்தத்தமாக எழும்பி வந்திருக்கும். ஆமே. ஏன் வியாதி வந்தா உங்க வீட்டுக்குள்ள உடனே ஏன் வருது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உன் கைகளில் டாக்டருக்கு போகாதில்ல, போச்சதில்லை ஆயிரமா. எப்படி போச்சு? அவிசுவாசம். வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசம் தான். ஆமென். விசுவாசிக்கல. தேவ ஜனமே யோசித்து பார். உண்மையுள்ள சீசனா இருந்தா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் அந்த வல்லமைய நமக்குள்ள பச்சை வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த
வார்த்தையின் வடிவமாய் வந்த தேவனுடைய வல்லமை அது ஒரு நாளும் மாறாது, அது ஒரு நாளும் மறையாது. அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள மங்கின அபிஷேகம் உள்ள இல்ல. ஆமென். மங்காத ஒரு விடுதலை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் இப்ப என்ன சொல்றோம்? ஏய், சாத்தானை பார்த்து பேசுறோம். ஏ பிள்ளைக்காரா, எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீ என்னைய தொட்ட முடியாது. ஆமென். சவால் விட்டு சொல்றோம் இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு சிலர் அதான் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ வாக்குத்தத்தத்துக்கு உள்ள எப்படி இருக்கிறது? வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். எதற்கு எடுத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் சொன்னாரு, நான் சீசர்களை பார்த்து என்ன சொன்னாரு? வாசிங்க மறுபடியும் லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும். இந்த ரெண்டுமே யாருடைய சாக்கு? இந்த ரெண்டும் யாருடையது? உங்களுக்கு பிரசங்கம் பண்றது கட்டி சாமி நினைக்கிறேன். யாருடையது? ஊழியக்காரர் தான் சொல்லி இருக்கிறார். அது யாருடையது? பிசாசோடது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யோபனுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிபந்தமான கொப்பளங்களை யார் கொண்டு வந்து போட்டது? வசனம் இருக்குது யோபு 2ஆம் அதிகாரத்துல இல்லையா? ஆமென். இப்ப யோசித்து பாருங்க. அப்ப அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு சக்திய நமக்குள்ள வாக்குத்தத்தமா கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வச்சிருக்கிறாரா இல்லையா? எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. எரேமியா 10:6 படிங்க. கர்த்தாவே, நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியது. கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹலோ, நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அப்படிதானா? இப்ப இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் வைத்த வல்லமை மகா பெரியது, மகா பெரியது. இதுக்கு ஈடு இடம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ இந்த மகா பெரிய வல்லமை உள்ள இயேசு என்னும் நாமத்தை வச்சு என்ன செய்யறோம்? அத்தனை பஸ்பம் பண்ணி எரிச்சு சாம்பலாக்கிடுறோம். அப்படிதானா? மகா பெரிய வல்லமை என்ன செய்யுது? என்ன செய்யுது? நீங்க பேசாம நானும் உட்கார போறேன், நானும் அப்படியே கை கட்டி ஆஃப் ஆயிருப்பேன். சொல்லுங்க, என்ன பண்ணுது? சத்தமா சொல்லணும். பிசாசின் கிரியைகளை அழிச்சு எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசுங்கிற பெரிய வல்லமைக்குள்ள கர்த்தர் நமக்குள்ளதான், எனக்குள்ளதான். சொல்லுங்க, எனக்குள்ளதான். அந்த பெரிய வல்லமையை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. அந்த பெரிய வல்லமை இயேசு நாமத்தில் உள்ள பெரிய மிகப்பெரிய வல்லமை எனக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது வைத்து விட்டார். எனக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது. அது வார்த்தையின் வடிவமாய் வந்த அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய வல்லமையினால சத்துருடைய சகல வல்லமைகளை நான் இயேசு நாமத்தில் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆனா லூக்கா 10:19 படிச்சு பாருங்க. அப்படி வல்லமே நீங்க மேற்கொள்ளுவேன்னு சொல்லிட்டீங்க. கர்த்தர் அதுக்கு இன்னொரு அருமையான ஒரு பதிலையும் கொடுக்கிறார் பாருங்க. இதோ
சத்துருடைய சகல வல்லமையையும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களை சேதப்படுத்த ஒன்று உங்களை என்ன செய்யாது? ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அந்த பெரிய வல்லமை, நம்மை பாதுகாக்கிற மிகப்பெரிய வல்லமை, சத்துருடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது மட்டுமல்ல, சத்துருடைய தாக்கங்கள் நம்மை தொட முடியாதபடி பாதுகாக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் உள்ள மிகப்பெரிய வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய வல்லமை நம்ம கையில வச்சுக்கிட்டு, உள்ளத்துல வச்சுக்கிட்டு, பாஸ்டர் ரொம்ப போராட்டமா இருக்கு, எனக்காக என்ன செய்யுங்க? நல்லா ஜோமணும். எப்படி சொல்லுங்களேன்? நல்லா ஜோமனாங்கம்மா. இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் உடனே நல்லா ஜோமனுங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்படிலாம் ஜோமன முடியாது. போன வாரத்தில் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, நல்லா ஜோமனுங்க அப்படின்னு. அப்படிலாம் ஜோமன் முடியாது. ஆமென். ஏன் நல்லா நம்ம ஜோமனுங்கம்மா. அவையே எப்படி இருப்பாங்க? வீட்டில் எப்பவுமே பண்ண மாட்டாங்க, வேதத்தை தொடவும் மாட்டாங்க. அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? டிவியை ஓப்பன் பண்ணி நல்ல நாடகம் பார்ப்பாங்க. இதுக்கு தான் நம்ம நல்லா ஜோமனுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நீ மனம் திரும்பு. கர்த்தரை தேடுகிறதற்கு முதலாவது நீ எப்படி என்ன செய்? உண்மையாக இரு. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்போ தேடணும்? அதிகாலை வேளை. ஏசாயா 54 படிங்க. தெரியும். அதிகாலை வேளை எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இங்க பாருங்க, இங்க என்னைய பாருங்க, நல்ல கை தூக்குங்க. அதிகாலை வேளை ஜெபிக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் எங்க போனீங்க? ஆக்கு மட்டும் எப்படி பாடுறோம்? காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மன்னுயிர்காய் அளித்தாரே, மனு மைந்தன் என நாமம் வைத்திருந்தாரே. மன்னுயிர்காய் மரித்தாரே. உன் சிறுஸ்திகரை நீ உதயத்திலென்னு உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வமாவர்க்கு பலிக்கும். பாக்கியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு.
செய்யணும்? சங்கீதக்காரன் சொல்றாரு, காலையில் உமக்கு நேராய் வந்து உடைய சமூகத்தில் வந்து என்ன செய்வேன்? காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவமாக மாற்றி என்ன செய்கிறார்? சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தமும் நிறைவேற்றப்படணும். அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வல்லமை புறப்பட்டு நம்மளை என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? போசிக்கணும். அப்புறம் இவ்வளோ நேரம் என்னத்தை பிரசங்கம் பண்ணோம்? அதை சொல்லுங்க. பயப்படுங்க. வாக்குத்தத்தம் உன் வேதனையை மாற்றும், உன் கண்ணீரம் துடைக்கும், உன் ஆறுதல் படுத்தும். வாக்குத்தத்தம் உன்னை பலப்படுத்தும். உன் வெறுமை எல்லாம் உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இல்லாத இடத்துல, வெறுமையான இடத்துல வாக்குத்தத்தத்தின் வல்லமையானது வீட்டுக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கும். தெரியுமா? ஆமென். நம்ம வாக்குத்தத்தத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அதை விசுவாசித்து அதை எடுத்து பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அது அப்படியே வந்து வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியினால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஆமா, தேவ சமூகம் தான் தஞ்சமா இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பாதம் நமக்கு தஞ்சமா இருக்குதா இல்லையா? ஹலோ, இருக்குதா இல்லையா? இருக்குதா? சங்கீதம் 55:17 படிங்க. அந்தி சந்தி அப்ப என்ன வேலை? 3 வேளை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. அந்த தானியேலோ என்றால் அந்த கடை பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்து தான் வீட்டுக்குள்ள போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் என்ன செய்கிறோம்? 3 வேளையும் என்ன செய்கிறோம்? தானியேல் என்ன பண்ணாரு? தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு ஸ்தோத்திரம் பண்ணது? தானியேல். ஆமென். தானியேல் தினமும் என்ன பண்ணாராம்? அங்க சங்கீதக்காரனாகிய தாவீதை பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? அந்தி சந்தி மதியானம். நீங்க எலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எப்பவுமே ஜெபத்திலேயும் தியானத்திலேயும் மூழ்கியே இருந்தவர். ஆமென். சரி, அவங்க 3 பேரும் அப்படி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அதை கவனிக்கணும்ல. என்னென்ன ஜெபம்லாம் செய்தாரு? அதிகாலை வேளை ஜெபம் செய்தார், தனி ஜெபம் பண்ணாரு, ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணாரு. அப்புறம் பகல் எல்லாம் ஸ்தோத்திர ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம். பகல்ல ஸ்தோத்திர ஜெபம் தான் அதிகமா. பாருங்க, லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக வந்து நின்றுகிட்டு, இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டு, லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லாசரு அப்படியே கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். பகல் முழுதும் அவருக்கு ஸ்தோத்திர ஜெபம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஸ்தோத்திர ஜெபம் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் அப்படிங்கிறத படிங்க.
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார், நான் தேவனுடைய சித்தம் நிறைவேற இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்போ நாமும் நீங்களும் தேவனுடைய பாதத்துல தஞ்சமா விழுந்து கிடந்தா அதுல துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா கவனிங்க, துதித்து ஸ்தோத்திரம் பண்றோம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்தோத்திர ஜெபத்துல தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி நமக்கு இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆமென். நமக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா துதித்து என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சித்தம் நிறைவேற்றி நாம் ஜெபிக்க உபவாசித்து ஜெபிக்க உட்கார்ந்த அல்லது காலையில தனி ஜெபத்துல தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்த நோக்கம் என்ன என்பதுனா, இன்னைக்கு எனக்கு வரங்கள் இல்லாம எழுந்திருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி வைராக்கியமாய் போய் உட்கார்ந்து பாருங்க. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, அதிகமா துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தேவ சித்தம் நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகள் என்ன நோக்கத்திற்காக உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த தேவ நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆமென். வரங்களா வல்லமையா என்ன வேண்டும் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஹலோ, நம்ம இருதயத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்னது என்ன சொல்லி கொடுத்த? ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அப்புறம் நீயோ முதலாவது உன் அறை வீட்டுக்குள்ள நீ தான் போகணும். ஆமே, நீ போய் என்ன பண்ணணும்? உள்ள அவன் சார்த்தி இருக்குதான்னு பார்த்தா அழி வெளியே போட்டு நீ உள்ள போய் பூட்டிக்க. ஆமே, திறந்து கிடந்த வீடு திறந்தே கிடக்கப்படாது, பூட்டப்பட்டே தான் இருக்கணும். ஆமே, அப்ப பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளதான் இயேசுநாதர் வருவாரா? வரமாட்டாரு? வந்துதான் ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் சொல்லுவார்? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 20:19 யோவான் 20:19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆனா அந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கு பயந்ததினால். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப சொல்றேன், ஆவியானவர் சொல்ல போறார். எந்த பிரச்சனையை நினைச்சு பயந்து நடுங்கி கலக்கத்தோடு அந்த சஞ்சலத்தோடு வேதனையோடு நொந்து நூடுலாகி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையில தான் ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு சமாதானம். உனக்கு இனி அந்த பிரச்சனை கர்த்தருடைய சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள வந்தா, பூட்டின வீட்டுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வந்தா, அது வர்றதற்கு முதலாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உலக பிரகாரமான சகல காரியங்களும் அள்ளி வெளியில் வீசப்பட வேண்டும். ஆமென், ஆமென். தேவன் விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் அள்ளி வெளியில் போடப்பட்டே ஆக வேண்டும். வீடு சுத்தம் செய்யப்பட வேண்டும். உன்னுடைய அறை வீடு சுத்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். அப்புறம் சுத்தம் செய்யப்பட்ட அந்த அறைக்குள்ளே சிங்காசனத்தை போட்டு இயேசுவே வாரும் என்று சொன்னார். அந்த ஒரே நொடியில வந்து சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து என் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளையை உயர்த்துவேன். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, நான் தயாரிச்சுட்டு வந்த பிரசங்கம் இல்லை. நேற்று நைட்டு உட்கார்ந்து வாக்குத்தத்தம் கிடைக்கவே இல்லையே, ஆண்டவரே என்ன செய்தி தர போறீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்,
நீ வா மகனே, இங்கே தானே வருவ, நாளைக்கு வா, நாளைக்கு நான் சொல்கிறேன். பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு என்ன வார்த்தை அறப்பாரோ எனக்கு தெரியலையே ஏசப்பா, பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே தான் இங்கே வந்துச்சு. ஆனால் வந்தவுடனே ஆரம்பித்தார். அங்கே வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார்? இந்த லூக்கா 9:1 எடுத்துட்டேன், அவ்வளோதான். வல்லமை அப்படின்னு சொன்னார். ஆமென், ஆமென். இப்போ பேசப்படுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கு? உண்மையிலே சொல்றேன், எனக்கும் இந்த ஊழியத்துக்கும் கர்த்தர் பேசப்பட்ட வார்த்தையின்படி என்னை இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. நாம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோமே தவிர அதை வைத்து நாம் ஜெபித்து விசுவாசித்து அதை வச்சு நம்ம என்ன செய்யறது இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? அது கேட்க மாட்டாங்க. பெரிய தப்பு பண்றோம் இல்ல? வாக்குத்தத்தம் எதுக்கு நம்ம வாக்குத்தத்தம் கேட்கிறோம்? ஹலோ, வாக்குத்தத்தம் எதுக்கு நமக்கு? எதுக்குங்க வாக்குத்தத்தம்? சொல்லுங்க, எதுக்கு வேணும்? வாக்குத்தத்தம் வேணும். எதுக்கு கேட்டோம்? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க பந்தா பண்றதுக்கா? இல்ல. அப்ப எதுக்கு? ஜெபிக்க தெரியா வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்க தெரியாத உனக்கு எதுக்கு வாக்குத்தத்தம் வேணும்? ஏன் கேட்டீங்க? பதில் சொல்லுங்க. ஹலோ, இப்ப பதில் சொல்லுங்க. இனிமேல் இந்த தவறு செய்யாதீங்க. இனிமேல் இந்த தவறு செய்யவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு அதுக்குள்ள வல்லமை இருக்கிறது, அதுக்குள்ள வாக்கு, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள விடுதலை இருக்கிறது, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள தெய்வீக ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியமான உபதேசம் வாக்குத்தத்தத்துக்குள்ளே இருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே காரு பங்களாவை நினைக்காத. எபேசியர் 1:3 அதுதான் ஆசீர்வாதம். அது வந்துச்சுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்தாலே போதும். ஆமென். எபேசியர் 1:3 படிங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிதானா? ஆசீர்வதித்தாரா இல்லையா? எத்தனை பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? இப்ப நான் சொல்றேன், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற நாம் ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே சுதந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தொட்டு 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 என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏசப்பா, இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சது இல்ல, நீங்க எங்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் தந்த தெய்வம், அதெல்லாம் தருவதற்கு எம்மாத்திரம். இப்ப அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா, திரும்பி பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசலுக்கு அது வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வருமா வராதா? நீ ஆசீர்வாதத்துக்காக வேண்டி போராட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை எப்பொழுது கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நன்றாய் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இப்போ இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் தேசத்துக்காக ஜெபிக்க போறாங்க, எத்தனை பேர் எந்திரிச்சு ஓட போறாங்கங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். தேசத்துக்காக தங்களுடைய தூக்கத்தை அல்லது தங்களுடைய சுயத்தை தியாகம் செய்ய மனசில்லாதவங்க எல்லாம், தேசத்தை குறித்த அக்கறை இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எந்திரிச்சு என்ன செய்வாங்க? போய்கொண்டே இருப்பாங்க. அதெல்லாம் எது மேல பாரம் அப்படின்னா, உலகத்துக்கு மேல உள்ள பாரம் அவங்கள போட்டு அழுத்துது. அதனால தேசத்தை குறித்த பாரம் அவங்களுக்குள்ள இல்லாததுனால தான்
ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நம்ம செத்து போவோமா? சொல்லுங்க. அப்புறம் எங்கிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உன்னைய ஆசீர்வதி 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 கேட்கிறவங்க எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள உபவாசித்து உங்க குடும்பத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணி இருக்கிறியா? இப்ப சொல்லுங்க பதில். உங்க குடும்பத்துக்காக வேண்டி போராடி இருக்கிறோமா? உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, செழிப்பிற்காக, உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக உபவாசித்து ஜெபம் செய்வது உண்டா? சொல்லிட்டா குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. வாக்குத்தத்தம் வேணும், ஆனா செபிக்க மனசு இல்லை. என் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வேணும், ஆனா இதை யார் செய்யணும்? இங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. இதை யார் செய்யணும்? எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வேணும்னா எங்க பாஸ்டர் தான் ஜெபிக்கணும். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. ஜெபிக்க மாட்டோம். உணர்வில்லாத கிறிஸ்தவனாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. உங்க பாஸ்டர் மேல தலையில போடாதீங்க. நீதான் ஜெபிக்கணும். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சாபக்கட்டுகள் உடைவதற்காக நீங்களாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கணும். ஒருத்தர் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் விடுதலைக்காக வரக்கூடிய போராட்டத்துக்காக ஒரு நாளாகிலும், மாதத்துல ஒரு நாளாகிலும் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். ஏதோ 1-2 பேர், ஏதோ 1-2 பேர். மற்றவர்கள் எங்கே போனீர்கள்? எப்படி உங்க வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாதவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? மனம் திரும்பாதவன் எப்படி மனம் திரும்புவான்? எதற்கு? இப்போ கேளுங்க, இப்போ சொல்லுங்க. வாக்குத்தத்தம் உங்களுக்கு எதற்கு? ஜெபிக்க தெரியாத உனக்கு எதற்கு வாக்குத்தத்தம்? ஏன் வாக்குத்தத்தம் கேட்கிறீங்க? தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? விழுந்து கிடக்கிறவனுக்கு மாத்திரமே வாக்குத்தத்தத்தை கேளுங்க, கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை பற்றிக் கொண்டு, தேவனே வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேற்றி தாரும் என்று புலம்பி அழுகிறவங்களுக்கு மாத்திரமே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார். ஆமென். நிறைவேற்றி தந்தார்னா அந்த வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வல்லமை, சாதாரண வல்லமை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வல்லமை. அந்த வல்லமை தான் என்ன செய்கிறது? நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. உங்க சரீரத்துக்கு வியாதி ஓடி போகுது. ஆமென். உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, போராட்டம், சத்துருடைய போராட்டம், மந்திர தந்திர பில்லி சூனிய கட்டுகள் எல்லாமே உடைந்து நொறுங்கி சின்னபின்னமாய் போக வைக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமை. நீ ஜெபிக்காததுனால அது ஆக்டிவேட் ஆகவே மாட்டேங்குது, அது கிரியேட் செய்ய மாட்டேங்குது. ஆமென். அது கிரியேட் செய்யணும்னா, ஹலோ, அது கிரியேட் செய்யணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு நீ வந்தே ஆகணும். தேவனுடைய பாதத்தில் நீ விழுந்து கிடந்தே ஆக வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியல? புரிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஆமென். ஆமென். வாக்குத்தத்தத்தை குறித்து எச்சரிக்கையாயிருக்க. சும்மா வாங்கிட்டு பாருங்க, சின்ன குழந்தைகள் 5 ரூபாய்க்கு போய் கடையில் சவுண்டாய் வாங்கி கையில் வச்சுட்டு எனக்கு கிடைச்சிருச்சு
அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க, அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, அல்லது அத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. வச்சு கையில் வச்சுக்கிட்டு காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? அப்போ அது அப்படி டான்ஸ் ஆடுறதுக்கோ வாக்குத்தத்தம் இல்லை. வாக்குத்தத்தம் கொடுத்தாரா அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்துக்கு வந்தா வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் உங்க வாழ்க்கையிலேயா வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டி இல்லம்மா சொல்லுங்க. பக்கத்தில் முழெல்லாம் பார்த்து சொல்லுங்களேன். நீங்க அடிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க வாக்குத்தத்தம் வாங்குறது பெருசு இல்லை. வாக்குத்தத்தம் பார்த்து சொல்லணும். நீங்க வாக்குத்தத்தம் வாங்குறது பெருசு இல்லை. அதை வச்சு தேவ பாதத்துல விழுந்து கிடந்து ஜெபித்தாதான் வரும். அது நிறைவேறும். அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சொல்லுங்க. இல்லாவிட்டால் இல்ல. அப்போ வாக்குத்தத்தம் கிடைச்ச இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த நாளைக்கு ஒரே நாள் தான் இருக்கு. ஒரு நாள்ல வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் எத்தனை பேர் விழுந்து கிடக்குறீங்கன்னு வந்து சாட்சி சொல்லணும். சரி, சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைதட்டி வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள்
ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் ஒருமனப்படணும். தயவு செய்து சொல்லுகிறேன், யார் இப்போ கொஞ்ச நேரத்துல எல்லாம் நம்ம